தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலில் தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு சில தகுதிகள் வேண்டும். அந்த தகுதி என்ன அப்படின்னா, முதலில் அவன் தேவனுடைய பிள்ளையாக வேண்டும். அவருடைய இரத்தத்திலும் மாமிசத்திலும் பங்கு பெற்று அவனுக்குள் அவரும் அவருக்குள் இவனுமாக நிலைத்திருக்கக்கூடிய தகுதி இருக்க வேண்டும். அதனால் இவன் விடுதலையாக்கப்பட்டு அவனுடைய ஆன்மா அவனுடைய சரீரமாகிய வீட்டிலேயே இளைப்பாரி நிலைத்திருக்க வேண்டும். அவன் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவனாக இருக்க வேண்டும். அப்படி தேவனாலே பிறந்தவனாக இருக்கும் பட்சத்தில் அவன் மண்ணினால் படைக்கப்படவில்லை. மண்ணினால் பிறக்காத மனிதனுக்கு நீ மண்ணாயிருப்பாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற சாபம் அவனுக்குள் இராது. இதுதான் அவனுடைய தகுதி. இந்த தகுதி இல்லாமல் நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை அப்படி என்று சொல்வதற்கு ஒருவருக்கு கூட தகுதியே கிடையாது. இதுதான் மறுக்கப்பட முடியாத உண்மை.